ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சார் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பனானா யூஸ் பண்ணி 5 டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் வீட்டில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பழ ஐஸ்கிரீம். அதுக்கு இந்த மாதிரி வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கணும். நம்ம சாப்பிடாம இருப்போம்ல, ரொம்ப கனிஞ்சு போயிருச்சுனாக்க சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி வாழைப்பழம் எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் சைஸ் வாழைப்பழம் 3 எடுத்திருக்கேன். அதை தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 வாழைப்பழத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் 4 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது பனானா ஐஸ் க்யூப் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட ஒரு சின்ன கப்பு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரி மில்க்கு இல்லை ஏதாவது ஒரு சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். அதே கப்லே ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்காக. கொக்கோவுமே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், பனானாவும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் இந்த ஒரு கப்பே போதும். வெனிலா எசன்ஸு 1 ஸ்பூனு ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதே மெஷரிங் கப்லே 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நம்ம சேர்த்துருக்க இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டான அளவுகளாக இருக்கும். இந்த ஸ்மூத் பேஸ்ட்டை ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த ஐஸ்கிரீம் கார்னிஷ்காக ஒயிட் சாக்லேட்டு டார்க் சாக்லேட்டும் என்கிட்ட இருந்துச்சு. அதை நான் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லைனாலும் ப்ளைனாகவே ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நட்ஸு இருந்தால் நட்ஸை சாப் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக அதை கூட இது கூட மேலே சேர்த்துக்கலாம். சாக்லேட் சிப்ஸ்னால் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் இது 2ஐயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸ் மேலே ஃபுட் ரேப்பர் இருந்ததுன்னா அதை வச்சு கவர் பண்ணணும் டைட்டாக. அப்போ தான் நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது ஐஸ் க்யூப் மாதிரி ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். நமக்கு கடைகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரியே. உங்கள்கிட்ட ஃபுட் ரேப்பர் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து நல்லா டைட்டாக வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க நல்லா சூப்பராக வரும். ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் ஐஸ்கிரீம். ஃப்ரிட்ஜிலேருந்து கண்டெய்னரை வெளியில் எடுத்து வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் ஓப்பன் பண்ண வரும். பார்க்கும்போதே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குல்ல, அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு கடையிலேருந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐஸ்கிரீமாக நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஐஸ்கிரீமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். டைரெக்டாக க்ளோஸ் பண்ணாமல் நம்ம ஃபுட் ரேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணதுனால பாருங்கள் எவ்வளவு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது ஐஸ்கிரீம்னு. இந்த ஹெல்த்தியான பனானா சாக்லேட் ஐஸ்கிரீம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ரெசிபி பனானா பேன்கேக். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் பேன்கேக்கு. அதை பனானாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹெல்த்தியாக பேன்கேக் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழத்தை 2 எடுத்து இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அது கூட ஒரு முழு முட்டையை சேர்த்து 2ஐயுமே சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். கோதுமை மாவு 1 கப் இதில் சேர்க்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணணும். ஸ்வீட்டுக்காக 1/2 கப் ப்ரௌன் சுகர், ஃப்ளேவருக்காக ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு, காய்ச்சின பால் 100 ml. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபோக் ஸ்பூனை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாமல் எக்கு பீட்டர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் அந்த ப்ரௌன் சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். நமக்கு திக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம தோசை மாவெல்லாம் ஊற்றுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். எனக்கு இது கரெக்டான அளவுகளாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ப்ரௌன் சுகர்லாம் கரைஞ்சி மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த மாவை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். தோசை கல்லில் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிக்கலாம், சின்ன சின்ன தோசை மாதிரி. உங்கள் பசங்க டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா பனானா மட்டும் இருந்தால் போதும். நிச்சயமாக எல்லார் வீட்லேயுமே கோதுமை மாவெல்லாம் இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த பேன்கேக்கு. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். தோசை சுடுற மாதிரியே 2 சைடும் திருப்பி போட்டு எடுக்கணும். இந்த பேன்கேக்கு நல்லா ஏலக்காய் ஃப்ளேவரோட பனானா ஃப்ளேவரோட செம சூப்பராக இருக்கும். இதோட சாக்லேட் சிரப்பு
வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க அதில் டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மேப்பிள் சிரப் இருந்தாலும் அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேன் வேணும்னாலும் தேன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். பேன் கேக்கெல்லாம் வேண்டாப்பா, எனக்கு பணியாரம் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாவை யூஸ் பண்ணி பணியாரமாக நம்ம சுட்டி எடுத்துக்கலாம். அதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பணியாரக்கல்ல நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு கரண்டி எடுத்து ஊற்றி நம்ம எப்படி பணியாரம் சுட்டி எடுப்போமோ அதே மாதிரியே மூடி வச்சு திருப்பி போட்டு எடுத்தால் பணியாரம் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு செய்ய போகிற ரெசிபி பனானா ஊத்தப்பம். இது ரொம்பவே ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். ஊத்தப்பம் செய்கிறதுக்கு ஒரு பழுத்த வாழைப்பழத்தை தோல் எடுத்துட்டு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். எல்லார் வீட்லேயுமே தோசை மாவு இருக்கும். தோசை மாவு 1 கப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்காக ப்ரௌன் சுகர் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். கலருக்காக 1 பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தோசைக்கல்லில் நெய் ஊற்றிட்டு சின்ன சின்ன ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லை ஒரே ஊத்தப்பமாக ஒன்று கூட ஊற்றிக்கலாம். 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா பனானா ஊத்தப்பம் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுக்குமே தேவையில்லை. பணியாரம் எப்படி நம்ம அப்படியே சாப்பிட்றோமோ அதே மாதிரியே இதுவும் அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு இதை செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபி பனானா ரவா உருண்டை. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 பனானாவை தோல் எடுத்துட்டு ஃபோக் ஸ்பூனால் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா மசிச்சதுக்கு பிறகு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மசிச்ச வாழைப்பழத்தை இது கூட சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமு மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகணும். பச்சை வாசனை எல்லாம் போயிடும். 5 நிமிஷத்துக்கு பிறகு வாழைப்பழம் நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 கப் ரவை சேர்த்துக்கணும். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யிலே ரவையை வறுத்துக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தேங்காய் துருவல் 1/2 கப் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதையும் 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு, 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் பால் சேர்த்தா ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கணும். உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வாழைப்பழத்துலேயும் ஸ்வீட் இருக்கும். சுகர் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்வா பதத்துக்கு வரும். இப்போ ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண உடனே ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்து அல்வா மாதிரியே வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். வெதுவெதுப்பான சூடு வர்ற வர ஆற வச்சுக்கணும். இப்போ கை சூடு தாங்குகிற அளவுக்கு ஆறி இருக்குது. நெய்யெல்லாம் அப்ளை பண்ணிக்க வேண்டாம். அதிலே நம்ம ஆல்ரெடி நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கையில் ஒட்டாமல் வரும். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். எல்லா மாவையும் நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு பேனில் வச்சுக்கணும். வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரை வேக வச்சுக்கணும். இடையிடையே திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலர்லேயே வெந்து வரும். நல்லா டேஸ்டான வாழைப்பழ ரவா ஸ்வீட்டு ரெடி ஆயிருச்சு. வீட்டில் இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு இந்த ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். எல்லா ரெசிபீஸுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் வேக வச்சு செய்கிற ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.